வேலுண்டு வினையில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை. அந்த மாதிரிங்க 5ஆவது நாள் விரதம், சஷ்டி விரதம். என்னால் எந்திரிக்கவே முடியல. டாக்டர்லாம் வந்து இப்படியே இருந்து நம்ம ஏன்னா 2 ஹாஸ்பிட்டல் மாறிட்டேன். என்னை அட்மிட் ஆகணும், ஃபாஸ்டிங்கில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இல்லை எந்த சோதனை வந்தாலும் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி வந்தேன். காலையில் எப்படியோ பல்ல கடிச்சு பூஜையெல்லாம் பண்ணிட்டேன். திருப்பி வந்து ஐ ஃபீவர் ஆகிடுச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் டாக்டர் வந்து யாராவது கூட்டிகிட்டு வந்துடுங்க, இல்லைன்னா எனக்கு லெட்டர் எழுதி கொடுத்துருங்க, இல்லை வேறு ஹாஸ்பிட்டல் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் ட்ரிப்ஸ் எல்லாம் இறக்கி ஒரு மாதிரி காம்ப்ரமைஸ் ஆகி ஈவினிங் வந்து மறுபூஜை பண்ணேன். காரணம் அன்றைக்கி 5ஆம் நாள் என் கந்தன் சிக்கலில் அவங்க அம்மா ஆதிபராசக்திகிட்ட வேல் வாங்கினார். அதுக்கப்புறம் சூர சம்காரம் நடந்துச்சு. எப்போவுமே என் கையிலையும் என் கழுத்துலேயும் வேல் உண்டு. என் கந்தன் என் கூட்டவே இருக்காருங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம். கலியுகத்தில் இன்றைக்கி எல்லோரும் சோஷியல் மீடியா மூலிமா தெரிஞ்சுக்கிறீங்க. காலங்காலமாக இந்த விரதம் நடந்துகிட்டு இருக்குது. கஷ்டப்படுறவங்களுக்கு கந்தன் கை